கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். நம் சிருஷ்டிகர்த்தா முதல் மனிதன் ஆதாமுக்கு தந்த பொறுப்புகளில் ஒன்று பாதுகாத்தல் ஆகும். ஆதாம் சிறு தவற்றின் செய்த சவற்றின் மூலமாக மொத்த மனுக்குலமே மாண்டு விட்டது. ஆதாம் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தவறிவிட்டான். அது அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது காயினிடம் தேவன் கேட்ட கேள்வி, உன் சகோதரன் எங்கே என்கிறார். அதற்கு காயின் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியோ என்கிறார். காயின் தன் சகோதரனை பாதுகாக்க தவறிய பதிலை தருகிறான். பாதுகாத்தல் என்பது இன்று மிக மிக அவசியம். இன்று நாம் தாயாக தந்தையாக நல்ல பிள்ளையாக பொறுப்புள்ள வேலை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு நாட்டை ஒரு ராஜா திறம்பட நல்லாட்சி செய்யலாம். ஆனாலும் தன் நாட்டை பாதுகாக்க காவற் கோபுரங்களில் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்து எதிரி வருவதை அறிந்து எக்காலம் ஊதி தன் நாட்டும் படைகளையும் மக்களையும் விழிப்புண்டாக்கி பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாடும் மக்களும் எதிரி நாட்டின் மூலம் கொள்ளையிடப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் முக்கிய சீசனாகிய பேதுரு பற்றி நாம் அனைவரும் சொல்லுவது பேதுரு மறுதலித்தவன் என்று. ஆனாலும் தனது குருவை போதகரை பாதுகாப்பதில் அவனது நல்ல தூக்க மயக்கத்திலும் ரோம போர்ச்சேவகர்களின் காதை துண்டாக வெட்டியவன். கிறிஸ்துவுக்காக மிகவும் வைராக்கியமாக ஜீவித்தவன். ஆகவே இயேசு அவனிடம், நீ பாறையாய் இருக்கிறாய் என்றும் இந்த பாறையின் மேல் கட்டுகிறவன் என்று சபையின் வாய்ப்பை அவன் பெற்றுக்கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாதுகாத்தல் என்ற ஒரு பெரிய பொறுப்பை நாம் இன்று எப்படி செய்து வருகின்றோம்? ஆதாமைப் போல காயினைப் போல ஒரு பொறுப்பற்ற பதில் சொல்ல வேண்டாம். மற்றும் லோத்து குடும்பத்தை மகா பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்க மலைக்கு ஓடிப்போ, தப்பித்துக்கொள் என்கிறார். ஆம், நம் தேவன் நம்மை பாதுகாக்க இரவும் பகலும் தூங்குவது இல்லை. ஆமேன். God bless you.